அண்மைச் செய்தி. புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் ஆன்லைன் மூலம் மட்டுமே பணம் செலுத்த அறிவுரை கொடுக்கப்பட்டதால் நோயாளிகள் அவதியடைந்து வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைப்பில் இருக்கிறார். முத்துப்பழம்பதி, எதனால ஆன்லைன் மூலமா பணம் செலுத்த அறிவுரை வழங்கப்பட்டிருக்குது? நோயாளிகள் இது மாதிரியான என்னென்ன சிக்கல்களுக்கு ஆளாகிறதா சொல்றாங்க? பிரியதர்ஷினி, புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மட்டுமல்லாது தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் கடந்த 2 மாதங்களாக இதே நடைமுறையை தான் கடைபிடிக்கிறாங்க. அதாவது தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகம் சார்பில் எடுக்கப்படும், அதாவது ஸ்கேன் மையங்களில் சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் உள்ளிட்ட ஸ்கேன் எடுக்கிறாங்க. இதுக்கு ஆன்லைன் மூலமாக தான் பணம் கட்டணும், ஜிபே உள்ளிட்ட பணம் கட்டுங்க, நேரடியாக பணம் கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனால ஒட்டுமொத்தமாக ஏழை எளிய மக்கள் கடுமையான பாதிப்புக்குள்ள இருக்காங்க. அதே போல கிராமப்புற மக்கள் பாதிப்புக்குள்ள இருக்காங்க. விபத்துல காயமடைந்து வருவாங்க, அவங்க ஜிபே அவங்கள்ட்ட இருக்குமா கேட்டால் அவங்கள்ட்ட இருக்காது. அப்போ ஒட்டுமொத்தமாக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு வரும் மக்கள் கடுமையான பாதிப்புக்குள்ள இருக்காங்க. இது குறித்து பலரும் முறையிட்டும் கூட தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகம் எந்த விதமான நடவடிக்கையை அறிவுறுத்தல எடுக்கலன்னு குற்றம் சாட்டுறாங்க. இது குறித்து கூட இந்த விஷயத்தை முன்னெடுத்து சென்ற ஒருத்தர் இருக்காரு, நியாஸ் இருக்காரு. கேட்போம். இப்போ இதே போல ஆன்லைன் முறையில் பணம் வாங்குறதுனால உங்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல் மக்கள் சந்திக்க வேண்டியது இருக்கு? ஆன்லைன் மூலமா பணம் வாங்குறது அதான் இருக்கிறவங்கள்ட்ட வாங்கலாம் பணம். இப்ப இல்ல மக்களும் ஒரு வராங்க, அவங்கள்ட்ட ஜிபே வேணும், ஜிபே வச்சு கொடுத்தாதான் நீங்க பணம் கட்ட செலுத்த முடியும்னு சொல்றது ரொம்ப அநியாயமான செயல். ஏன்னா டிஜிட்டல் யூபி சில பேருக்கு கிராம மக்களுக்கு ஜிபேன்னு கூட என்னன்னு தெரியாது. ஏதோ பேன்னு சொல்றாங்க, அப்ப பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கட்ட சொல்றாங்க. ஆனா அந்த பக்கத்தில் உள்ளவங்களுக்கு இந்த மருத்துவமனை சுத்து வட்டாரத்துல டவரே கிடையாது, செல்போன் டவர் கிடையாது. இங்க நான் ஸ்கேன் பண்ணி யூபிஆர் கூட யூபிஎஸ் இருக்கு. இதனால பொதுமக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இப்போ இருக்கவங்கள்ட்ட பணம் வாங்கலாம், இல்ல இல்லாதவங்கள்ட்டையும் ஜிபே மூலமா இருக்கவங்கள்ட்ட வாங்கிட்டோம், இல்லைன்னா பணத்தை கட்டுட்டவங்களுக்கு நேரில் ஜிபேலாம் அநியாயம் செய்யுது. புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் ஆன்லைன் மூலமாக மட்டுமே பணம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதால் நோயாளிகள் கடும் அவதியை சந்திப்பதாக தெரிவித்துள்ளனர். களத்திலிருந்து தகவல்களை வழங்கியதற்கு நன்றி முத்துப்பழம்பதி.